வெல்கம் டு மாய உலகம். மாய உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஷாம்பலா நகரத்தை பற்றி. ஷாம்பலா நகரத்தை பற்றி ஏகப்பட்ட கதைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கல்கி புராணத்தின்படி விஷ்ணுவோட 10வது அவதாரம் ஷாம்பலா நகரம். நம்மளை விட அதிகமாக திபெத்திய லாமாக்கள் நம்புறாங்க. நம்ம மைத்ரேய புத்தர் அங்கே ஒரு அரசராக இருப்பார். ஆனா அவங்க கல்கியும் சொல்றாங்க ஷாம்பலா நகரத்தோட 13வது அரசரா கல்கி பகவான் தோன்றுவார். பூமியில தர்மத்தை நிலைநாட்டுறாங்க. ஷாம்பலா நகரம் எப்படி இருந்துச்சு சொல்லி அப்புறம் அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு டீகோட் பண்ணி ட்ரை பண்ணி அதை எப்படின்னு சொல்றேன் ஒரு யூகத்தோட. ஏன்னா ஷாம்பலா நகரத்தை தேடி யார் யார் போயிருக்கான்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 2ஆம் உலக போரோட முக்கியமான ஒரு ஹீரோவான வில்லன் ஹிட்லரே 18 குழுக்கள் ஆரம்பிச்சு எந்த குழுக்களும் திரும்பி வரல. அதுல 2 ராமாக்கள் உட்பட. ஆனா அவங்க தேடி போன நகரம் ஷாம்பலா. ஆனா கண்டுபிடிச்சதோ அகர்த்தாங்கிற நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி இன்னொரு வீடியோல விரிவா பார்ப்போம். அந்த அகர்த்தா நகரம் என்ன, அதை பத்தி என்ன செய்தி. ஷாம்பலா நகரம் எப்படி தோன்றுச்சுன்னா சிவன மரணம் வாங்கிய மார்க்கண்டேய மகரிஷி சொல்லியிருக்காரு. இந்த உலக பிரளய காலத்துல கூட அவர் பிரளயம் உலகமே வெள்ளத்தால் அழியும் போது ஒரு ஆழ்நிலையில ஒரு குழந்தை மிதந்து வரும். அதாவது நம்ம கிருஷ்ணன் மாதிரி அப்படி மிதந்து வர்றத படத்துல ஒதுங்கிச்சு. கொஞ்சம் இடம் இடத்த பார்க்கணும். நாராயணன் அமர்ந்த இடம் ஒதுங்கின இடத்துல நீர் இல்லாத இடத்துல ஒதுங்கும் போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு. மார்க்கண்டேய ரிஷி இது நம்மள மாதிரி ரிஷிகள் வாழக்கூடிய தகுதியான இடமா இருக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள் படி என்ன சொல்றாங்கன்னா ஷாம்பலா நகரத்துல நீண்ட நாள் ஆயுள்ல வாழக்கூடிய வெண்ணிற ஒளி வீசும் தேவதைகள் வாழும் நகரம் சொல்லப்பட்டிருக்கு. செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லாத ராஜா. ஆனா அது பூமியில தான் இருக்கு. பட் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு 3வது பரிணாமத்துல இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு அவதாரம் எடுத்து வரப்போதுன்னா அதை அழிக்கிறதுக்கு தீய சக்தி நிறைய மனிதர்கள்லயே நிறைய தீய சக்தி உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இப்ப கல்கிங்கிற ஒரு படத்துல கூட காமிச்சிருக்காங்க. ஷாம்பலாங்கிற நகரம் இப்படிதான் இருக்கும் யூகமா உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதுதான் தேர்ட் டைமென்ஷன். ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். ஒரு போர்ட்டலுக்குள்ள இந்த போர்ட்டல் எங்க இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அது இமயமலையை சுத்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது திபெத் மக்கள் புத்தத்துல ஒரு கடுமையான பிரிவு இருக்கு. தீவிரமான அவங்க அந்த ஷாம்பலா நகரம் எப்படி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு தாமரை இதழ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாமரை இதழ் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த நகரத்தை எட்டிங்கிற ஒரு மிருகம் காவல் காக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு வரையும் நிறைய ராணுவ வீரர்கள் அந்த கால் தரத்தை பார்த்துருக்காங்க. பெரிய மிருகத்தோட கால் தரத்தை. அந்த எட்டி ஏன் மகாபலி அனுமானவர்களோட பனி மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு சிரஞ்சீவி தானே. ஷாம்பலா நகரத்துக்குள்ள போயிட்டா அந்த மனிதன் அந்த நகரத்துல ஷாம்பலா நகரம் தன்னை ஈர்த்துருமா. ஒழுக்கம், உண்மை, சத்தியம் இருக்கவங்கள்ட்ட தன்னை ஈர்த்துக்கும். அந்த நகரத்துல வாழக்கூடிய தகுதி உடையவனா அவனை ஈர்த்து அப்படியே கூட்டிட்டு போயிடும். இந்த சுயநல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு அவ்வளவு ஈஸியா கிட்ட அதை தேடி பேராசையோட போனா மனம் தான் மிச்சம். இப்ப அப்படியே அங்கிருந்து டைவர்ட் ஆகி கைலாய மலைக்கு அப்படியே நான் சொல்ற இதே கான்செப்ட் அங்கேயே வரும். கைலாய மலையை ரஷ்ய விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பல வீடியோல பார்த்துருக்கீங்க. கைலாய மலையை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு நைட் நேரத்துல பல வித்தியாசமான குரல்கள் கேட்கறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலைக்குள்ள ஏதோ மனிதர்கள் வாழ்றாங்க. அவரு முடிவா என்ன சொல்லியிருக்காரு,
மழையே கிடையாது, இது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, வெளியில தான் மழையா தெரியுது நமக்கு அப்படின்னே அவருடைய ரிசர்ச்ல குறிப்பிட்டிருக்காரு ரஷ்ய ஆராய்ச்சியாளர். திபெத்தியர்கள் இன்னைக்கு வரையும் திபெத்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அந்த புனித பூமியா அந்த கைலாய மலை தான் இருக்கு. அதை சுற்றி வர்றதுதான் அவங்களோட ஒரு பெரிய பாக்கியமா கருதுறாங்க. திபெத்தியர்கள் தலைகீழெல்லாம் சுற்றுவாங்க, அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அவங்கள ஒரு பௌத்த துறவி இந்த மலையை ஏறினவர், அவங்கள ஒருத்தர் தான் ஏறியிருக்காரு. எவரெஸ்ட் சிகரத்தை கூட இதுவரை அதை விட அதிகமாக உள்ள எவரெஸ்ட் சிகரத்தை நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஆனால் அதை விட உயரம் குறைவா இருக்கு அந்த கைலாய மலையை ஏன் ஏற முடியல? அதுக்கு அவர் ரஷ்ய ஆராய்ச்சியாளர் என்ன குறிப்பில் சொல்லியிருக்காருன்னா, அதில் ஏறும்போது வயது கூடுது, ஏதோ ஒரு காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி நம்ம வயதை உருவாக்குது, கூட மாடி காட்டுது அப்படின்னு. இதுக்கு புராணத்துல ஒரு கதை சொல்லியிருக்காங்க. கைலாய மலையை நம்ம ஏறி தலைகீழ் நடந்து போன ஒரு பெண்மணியா காரிக்கால அம்மையார் குறிப்பிட்டிருக்காங்க. இளமையான காலத்திலேயே அவங்க வயசானவங்க. இது சயின்ஸ் பாருங்க. அவங்க கடவுள்கிட்ட வரம் பெற்று வயசானவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரைக்கால் அம்மையார. ஆனா அவங்க கைலாய மலையை ஏறினால அந்த சயின்ஸ் பிரகாரம் வயசானவங்களா ஆயிருக்கலாம். என்னோட யூகம் டிகோட் பண்ணி பார்த்தேன். இந்த போர்ட்டில் எங்கேயோ கைலாய மலைக்குள்ள நிச்சயம் அந்த ஷாம்பலா நகரம் கைலாய மலைக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஷாம்பலா பத்தி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, கல்கி அவதாரம் அதை பத்தி ரிசர்ச் பண்றவங்க பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கல்கி அவதாரம் எடுத்திருக்கும், அது பூமியில எந்த வேட வேணாலும் போட்டு வந்து அப்பப்ப தர்மத்தை நிலைநாட்டிட்டு போகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நமக்கு குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதி தான் வியாசர் விட்டு சென்றிருக்காரு. கல்கி பகவான் அவதாரம் எடுப்பாரு, அவர் வந்து 1,00,000 வீரர்களோட வந்து பூமியில தர்மத்தை நிலைநாட்டுவார், இளைச்சேரியில அடிச்சு அனுப்புவார், இந்திய கலாச்சாரத்தை அடிச்சு ஒழிச்சிட்டு பழையபடி சத்திய யுகத்தை தோற்றுவிச்சுட்டு போவார். அவர் பாதுகாப்பா வளரக்கூடிய ஒரு நகரம்னா அது ஷாம்பலாவா தான் இருக்கும். ஷாம்பலாவுக்கு சாதாரண மனிதர்களால் எளிதில் போக முடியாது. அங்கே தங்கம்னா ஒன்றுமே கிடையாது, சும்மா தங்கம்னா பொருட்டாவே நினைக்க மாட்டாத மக்கள் அது. ஆனால் கொஞ்சம் இதுதான் ஷாம்பலாவை பற்றி நான் படித்தோம். இன்னும் திருப்பி இதை பற்றி நிறைய பேசலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ பேசுனதே மைக்கில் பதிவாக இருக்கேன்னு